தேவன் நமக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை தரல, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். உங்களுக்கு எனக்கும் தேவன் இந்த பூமியில, இந்த உலகத்தின் மேல, பிசாசின் மேல, வியாதியின் மேல, பாவத்தின் மேல, எல்லாவற்றின் மேலையும் தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நம்ம படிக்கும்போது, 5லிருந்து 8 வரைக்கும் நம்ம படிக்கும்போது இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நினைக்கிறதுக்கும் மனுஷனுடைய குமாரனை நீ விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம். அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவன் ஆக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உடைய கரத்தின் கீழ் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் உடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார் என்று சொன்னார். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்பட்டிருக்க காணாம். தேவன் மனிதனை உண்டாக்கும் போது தேவ தூதர்னு இங்க போட்டிருக்குது. இங்கிலீஷ் வேதாகமத்துல ஆம்பிளிஃபைட் பைபிள்ல தேவனை விட சற்று சிறியவனாய் மனிதனை உண்டாக்கினார். எப்படி சிறியவனாய் உண்டாக்கி இருக்காரு? தேவன் ஆவியா இருக்கிறாரு, மனுஷன் மாம்சத்துல இருக்கான். தேவன் சர்வ வல்லமையுள்ளவர், சர்வ வியாபி, சர்வ ஞானி. இந்த சர்வம் எல்லாம் தேவனுடையது. மற்ற எல்லாவற்றையும் தேவன் மனுஷனுக்கு கொடுத்து விட்டார். எல்லாமே மனுஷனுக்கு கொடுத்துட்டார். எல்லா அதிகாரத்தையும் மனுஷனுக்கு கொடுத்து விட்டார். அவன் என்ன பண்ணிட்டார்? ஆண்டவர் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டி இருக்கிறார். எந்த மனுஷனுக்கும் சரி, எந்த சிருஷ்டிப்புக்கும் இந்த மகிமையும் கனத்தையும் ஆண்டவர் தரல. மனுஷனுக்கு மாத்திரம்தான் இந்த கனத்தையும் இந்த அதிகாரத்தையும் தேவன் தந்திருக்கிறார். ஏனெனில் ஆண்டவர் தேவ தூதர்களை உண்டாக்கினார், விலங்குகளை உண்டாக்கினார், பல சிருஷ்டிகளை உண்டாக்கினாலும் இந்த மனிதனுக்கு தேவன் ஸ்பெஷலான ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். அது என்ன கிருபை என்றால், மனிதன் இந்த உலகத்தை ஆண்டு கொள்ள வேண்டும், மனிதன் இந்த உலகத்திலே அரசாட்சி பண்ண வேண்டும், மனிதன் எல்லாத்தின் மேலேயும் அதிகாரம் உள்ளவனா இருக்க வேண்டும் என்று மனிதனை தேவன் இந்த உலகத்திலே உண்டாக்கி இருக்கிறார். அதனால்தான் நம்ம படிக்கிறோம், அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டி கரத்தின் கிரிகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றும் இல்லை. எல்லாத்தையுமே கீழ்ப்படுத்திட்டாரு. பாவத்தை கீழ்ப்படுத்திட்டாரு, வியாதியை கீழ்ப்படுத்திட்டாரு, பிசாசை கீழ்ப்படுத்திட்டாரு, உங்களுடைய சுபாவத்தை கீழ்ப்படுத்தினாரு, விலங்குகளை கீழ்ப்படுத்தினாரு, இந்த பூமியை கீழ்ப்படுத்தினார். எல்லாவற்றையும் தேவன் உண்டாக்குறது எல்லாம் அவர் தான். உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. சகலமும் இயேசுவின் மூலமாய் உண்டானது, இயேசுவுக்காக உண்டாக்கப்பட்டது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து தான் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தையே கொடுத்தார். ஒரு தாய், ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகள் அடிமையா இருக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள். அவர்கள் நம்மளை விட சிறந்தவர்களா இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள். தன்னுடைய பிள்ளைங்க என்ன காட்டிலும் நல்லா படிக்கணும், என்ன காட்டிலும் நல்ல வேலைக்கு போகணும், என்ன காட்டிலும் அதிகாரம் உள்ளவர்களா இருக்கணும், என்ன காட்டிலும் நல்லா இருக்கணும்னு சொல்லி எப்படி பெற்றோர்கள் விரும்புகிறார்களோ அது போல தான் உண்டாக்கின மனிதர்களை தேவன் ரொம்ப ரொம்ப நேசிச்சபடியினால் தன்னுடைய சொந்த குமாரனையே ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கும் போது மற்ற எல்லாவற்றையும் வரலாதிருப்பது எப்படி? ஆகவே தேவன் இந்த உலகத்துல எல்லாவற்றையும் ஆட்சி செய்யும்படியாக, எல்லாத்தின் மேலேயும் அதிகாரம் முக்கியவர்களா இருக்கும்படி தேவன் இந்த மகிமையையும் கனத்தையும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்தாரு. ஆனா இங்க பாக்குறோம், எல்லாத்தையுமே கீழ்படுத்தினாரு. ஆனா இன்னைக்கு என்ன ஆகுது? எதுவுமே கீழ்பட மாட்டேங்குது. நாம எல்லாத்துக்கும் கீழ்படுகிறோம். பாவம் தான் நம்மளை ஆண்டு கொள்ளுது. இப்போ வியாதி தான் நம்மளை ஆண்டு கொள்ளுது, மரணம் நம்மளை ஆண்டு கொள்ளுது, நம்முடைய சுபாவம் நம்மளை ஆண்டு கொள்ளுது. எதுவுமே நமக்கு ஒரு நாய் கூட கீழ்படிய மாட்டேங்குது, ஒரு நாய் கூட நம்மளை சட்டம் பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் நம்மள ஆண்டு அதிபதியா வச்சாரு, எல்லாத்தின் மேலே நம்மள ராஜாவா வச்சாரு. ஆனா இன்னைக்கு எப்படி மாறிடுச்சு? பிசாசு சொல்றதா நம்ம கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம், கேலண்டர் சொல்றதான் நம்ம கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். அடிமைத்தனத்தின் ஆவி உள்ள பூந்துருச்சு.
ஏன் எதுவுமே கீழ்ப்படிய மாட்டேங்குது? ஆண்டு என்ன சொன்னாரு? கடவுளுடைய திட்டமே என்ன? சகலவற்றையும் ஆண்டு கொள்வதுதான் மனுஷனுடைய தேவனுடைய திட்டம். நீங்களும் நானும் பாவத்தை ஆண்டு கொள்ள வேண்டும், பிசாசை ஆண்டு கொள்ள வேண்டும், வியாதிகளை ஆண்டு கொள்ள வேண்டும், இந்த பூமியை ஆண்டு கொள்ள வேண்டும், உங்களுடைய பொருளாதாரத்தை ஆண்டு கொள்ள வேண்டும், எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனா இங்க என்ன படிக்கிறோம்? ஒன்னும் அவனுக்கு கீழ்ப்படிய காணும், சகலமும் அவனுக்கு கீழ்ப்படியல. கீழ்ப்படியாததுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஏன் கீழ்ப்படிய மாட்டேங்குது? ஜெபம் இல்லாதனால கீழ்ப்படியலையா? ஆண்டவரே உங்க நாமத்தினால நான் வந்திருக்கிறேன், ஏன் கீழ்ப்படிய மாட்டேங்குது? பேதுரு போய் பிசாசு ஓட்டுறான், இயேசு நாமத்துல போவதாக போவதாக. பிசாசு சொல்றான் பேதுரை பார்த்து, நீ வேணா போ, நான் போக மாட்டேன் அப்படிங்கிறான். அல்லேலூயா. அநேக நேரத்துல நிறைய பேய் ஓட்டுறதை பார்த்துருக்கிறேன். ஒருத்தர் போய் பிசாசை போய் பார்த்து ஏசு வினத்துல போ அப்படிங்குது. பிசாசு என்ன சொல்ல, நீ வேணா போ, நான் போக மாட்டேன் அப்படிங்குது. அந்த மாதிரி இப்ப நம்ம வந்து எல்லாத்தையும் கீழ்படுத்துறதுக்கு போய் சொன்னா ஒரு தலைவலி கூட சட்டை பண்ண மாட்டேங்குது. ஏசு வினத்துல போ அப்படின்னா நான் போக மாட்டேங்குதான் உட்காந்துட்டு இருப்பேன், நீ வேணா போ அப்படின்னு சொல்லுது. நீ தான் எனக்கு பெரிய தலைவலி, நீ உயிரோட இருக்காத, செத்து போ அப்படின்னு சொல்லுது தலைவலி. ஆமே, அல்லேலூயா. ஏங்க கீழ்ப்படியல? ஏன் கீழ்ப்படியலன்னா, ஆண்டவர் மனிதனை தம்முடைய சாயலாக படைத்தார். ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம் 28வது வசனம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். 2 வார்த்தை வருது பாருங்க. தம்முடைய சாயலாக சிருஷ்டிக்கிறார். முதல்ல யாருடைய சாயலா சிருஷ்டிக்கிறாரு? தேவ சாயலின்படி சிருஷ்டிக்கிறார், அவனை தேவனாகவே சிருஷ்டிக்கிறார். ஹலோ, கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் தூங்குறீங்க? தூங்குறீங்களா? இப்பதான் கொஞ்சம் பிரசங்க நல்லா போயிட்டு இருக்குது. தூங்கி டிஸ்டர்பன்ஸ் பண்ணாதீங்க. அப்புறம் உள்ள டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் பிரசங்க வராது. அல்லேலூயா. ரொம்ப ஆழ்ந்த சத்தியம் உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ கூர்ந்து கவனியுங்கள். தேவன் நமது சாயலாக நமது ரூபத்தின்படியா முதல்ல அவருடைய சாயலின்படி படைச்சாரு. 2வது எப்படி படிக்கிறாரு? தேவனாகவே படிக்கிறார். நீங்க அதில் படிச்சீங்கன்னா 27ல தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயல்னு அர்த்தம், தேவனாகவே அவனை படைக்கிறார். அதிகாரம் மிக்கவனா படைக்கிறார். தேவ சாயல்னா என்ன நினைக்கிறீங்க? தேவ சாயல்னா என்னது? தேவ சாயல் என்பது நீதியும் பரிசுத்தமும், தேவ சாயல் என்பது அறிவு, தேவ சாயல் என்பது அதிகாரம், தேவனுடைய சாயல் என்பது வல்லமை, தேவனுடைய சாயல் என்பது அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், தேவன் அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறார், தேவன் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். சொல்றோமா இல்லையா? தேவனுடைய சாயல் என்பது எப்படி? தேவனுடைய சாயல்ங்கிறது என்னது? நீதியும் பரிசுத்தமும். அப்போ தேவனை போல வாழும்படியாக தேவன் மனுஷனை உண்டாக்கினார், தேவ சாயலாக உண்டாக்கினார், தேவனாகவே உண்டாக்கினார். அப்ப நீங்களும் நான் எப்படி வாழ்ந்திருக்கணும்? பாவமே இல்லாம பரிசுத்தத்தையும் நீதியையும் செய்யக்கூடியவர்களாக நம்ம இருந்திருப்போம். நமக்கு பாவமே என்னன்னே தெரியாம இருந்திருப்போம், ஒரு பொய் கூட வராம வந்திருக்கோம். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? பாவமே அறியாத நமக்கு இப்ப நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பரிசுத்தமாய் வாழாம பாவம் பண்ணிட்டு இருக்கிறோம், பொய் பேசுறோம், தேவனுக்கு கீழ்ப்படியாம போயிட்டோம். அதுக்கு காரணம் என்ன? தேவ சாயலை நாம் இழந்து விட்டோம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் மாறிவிட்டார்கள். நாங்க படிக்கிறோம் இல்லையா? மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினார். உங்களை என்ன பண்ணாரு? மகிமையினால மூடி இருந்தாரு, கனத்தினால மூடி இருந்தாரு. ஆனா என்னால மகிமை இப்ப இல்ல. மகிமை எல்லாம் என்ன ஆயிடுச்சு? எடுபட்டு போயிருச்சு. எல்லாரும் பாவம் செஞ்சு. ரோமர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல நம்ம படிக்கிறோம் வைங்களேன். 3:23 எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாய் மாறிவிட்டார்கள். இந்த மகிமை எடுபட்டு போயிருச்சு மனுஷனுக்கு. அதனால மனுஷன் தேவ சாயலின்படி வாழ முடியல இல்லையா? இப்ப அறிவெல்லாம் போயிடுச்சு. தேவ சாயல் என்பது நீதியும் பரிசுத்தமும், அந்த நீதியும் பரிசுத்தமும் மனுஷனை விட்டு போயிடுச்சு. என்னைக்கு ஆதாம் பாவம் செய்தானோ அன்னைக்கு எல்லாமே என்ன ஆயிடுச்சுங்க? நம்மளை விட்டு விலகி போயிடுச்சு.
பரிசுத்தமும் நீதியும் நம்மளை விட்டு போயிடுச்சு. அதிகாரம் நம்மளை விட்டு போயிடுச்சு. வல்லமை நம்மளை விட்டு போயிடுச்சு. எல்லாம் எங்க போயிடுச்சு? பிசாசு கிட்ட போயிடுச்சு. பிசாசு கிட்ட நம்ம தாரவாத்தை கொடுத்துட்டோம். பிசாசு நம்ம கிட்ட இருந்து திருடிட்டு போயிட்டான். அதிகாரத்தை திருடிட்டான், வல்லமையை திருடிட்டான். ஆண்டவர் எதுக்கு மனுஷனை உண்டாக்குனாருன்னா தெளிவா சொல்றாரு. 28வது வசனத்துல படிச்சோம்னா, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இப்ப கடவுளுடைய சித்தம் என்ன? தேவ சித்தம் என்ன? முதல்ல நீங்க பலுகி பெருகணும், ரெண்டாவது பூமியை நிரப்பணும், அப்புறம் அதை கீழ்ப்படுத்தணும், சமுத்திரத்தை கீழ்ப்படுத்தணும், ஆகாயத்தின் மேல தண்ணி மேல அதிகாரத்தை கொடுத்தாரு, ஆகாயத்தின் மேல இருக்கக்கூடிய பொருட்கள் மேல அதிகாரத்தை கொடுத்தாரு, பூமியின் மேல அதிகாரத்தை கொடுத்தாரு. மனுஷனுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்ததுனாலதான் மனுஷன் நிலாவுக்கு ராக்கெட் அனுப்புறான், செவ்வாய் கிரகத்துக்கு போறான், சூரியன் பக்கத்துல போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் சொல்றேன், இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ளாக மனிதன் வேற கிரகத்துல குடியேறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த உலகத்தின் மேல ஆண்டவர் மனிதனுக்கு அதிகாரத்தை கொடுத்தபடியினால் அவன் அந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஆகாயத்துல பறக்கிறான். ஆகாயத்துல அதிகாரத்தை கொடுத்ததுனால்தான் ஆகாயத்தின் மேல பறக்கிறான். பூமி மேல அதிகாரம் கொடுத்ததுனால்தான் பூமிக்குள்ள ஓட்டையை போட்டு உள்ள போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறான். எல்லாத்தின் மேலே அதிகாரம் கொடுத்தபடியினால் மனுஷனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறான், இல்லையா? அப்போ ஆண்டுடைய சித்தம் என்ன? எல்லாமே நம்ம ஆண்டு கொள்ளணும். ஆண்டு கொள்ளணுமா இல்லையா? பாவத்தை ஆண்டு கொள்ளணும், வறுமையை ஆண்டு கொள்ளணும், தரித்திரத்தை ஆண்டு கொள்ளணும், பிசாசு ஆண்டு கொள்ளணும், உங்க பாவ சுபாவத்தை ஆண்டு கொள்ளணும், எல்லாத்தையுமே நம்ம ஆண்டு கொள்ளணும். அதான் கடவுளுடைய சித்தம். ஆனா எனக்கு எதுவுமே கீழ்ப்படிய காணோம். ஏன் கீழ்ப்படியல? ஏன் கீழ்ப்படியல? தேவ சாயல நம்ம இழந்துட்டோம். தேவ சாயலை நம்ம இழந்துட்டோம். பாவத்தினால தேவ சாயலை இழந்து விட்டோம். அப்போ யாரு திரும்ப ஆளுகை செய்வார்கள் என்றால், யாரு திரும்ப அதிகாரம் உள்ளவர்களா இருப்பார்கள் என்று சொன்னால், யாரெல்லாம் தேவனுடைய சாயலை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாகவே இந்த பூமியிலே ஆண்டு கொள்ள போகிறார்கள். ஆமென். நம்ம பரலோகத்துல போய் ஆட்சி செய்கிறவர்கள் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே வந்தது. நான் என்னுடைய விரல்களினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினாலே தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறது. பயப்படாத சிறுமந்தையே, பிதாவாகிய தேவன் தேவனுடைய ராஜ்யத்தை கொடுக்கிறதுக்கே அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை கொடுத்திருக்கிறார். எதற்காக? பிசாசுகளை துரத்துவதற்காக, வியாதிகளை சுகமாக்கும்படியாக, இந்த உலகத்தை ஆட்சி பண்ணும்படியாக, பிசாசினுடைய வல்லமையை உடைத்தெறியும்படியாக தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உங்க உபவாசத்தினால எல்லாம் அதிகாரத்தை நீங்க திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. உங்க சுய நீதியினால அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏசு எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கிறதுக்காகவே மனுஷகுமாரன் வந்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல படிக்கும் போது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கிறதுக்காகவே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஏசு எதுக்காக வந்தாரு? இழந்து போன அதிகாரத்தை தரும்படியா வந்தார். தேவ சாயலை இழந்து போனீங்க. இப்ப தேவ சாயல தேவன் எப்படி இருக்கிறாரு? தேவன் பரிசுத்தமா இருக்கிறார், நீதியா இருக்கிறார். அதுதான் நம்முடைய சாயல். தேவன் அதிகாரம் உள்ளவரா இருக்கிறாரு, அதுதான் நம்முடைய சாயல். தேவன் வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு, அதுதான் நம்முடைய சாயல். தேவன் அன்பாக இருக்கிறார், அதுதான் நம்முடைய சாயல். இப்ப அந்த சாயல்லாம் போய் இப்ப என்ன சாயல் வந்துருச்சு? பாவம் பண்ற சாயல் வந்துருச்சு, கோபுற சாயல் வந்துருச்சு, தப்பு பண்ற சாயல் வந்துருச்சு, அடிமைத்தனத்தின் ஆவி வந்துருச்சு, அடிமைத்தனத்தின் சாயல் வந்துருச்சு. நீங்களோ அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவி உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார், இல்லையா? அல்லேலூயா. நீங்க அடிமையா பிள்ளையா? பிள்ளை. நாம் எதற்கும் அடிமைப்படக்கூடாது. அப்படி ஏன் அடிமைப்படுகிறோம் என்றால்,
இன்னும் தேவனுடைய சாயலை நாம் ஒழுங்கா புரிந்து கொள்ளவில்லை என்ற அர்த்தம். எபேசியர் 4:24 மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இப்ப பாருங்க, மெய்யான நீதியும் பரிசுத்தம் தான் தேவனுடைய சாயல். அப்புறம் கொலேசியர் 3:10 தன்னை சிருஷ்டித்த கொலேசியர் 3:10 தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. இப்ப என்னது தேவ சாயல் என்பது? என்னது? அறிவு. இந்த அறிவு வந்துருச்சுன்னா, நாலேஜ் வந்துருச்சுன்னா, நீங்கள் அதிகாரம் உள்ளவர்களாய் மாறிவிடுவீர்கள், வல்லமை உள்ளவர்களாய் மாறிவிடுவீர்கள், பிசாசின் மேல அதிகாரத்தை செலுத்த ஆரம்பித்து விடுவீர்கள், வியாதியின் மேல அதிகாரத்தை செலுத்த ஆரம்பித்து விடுவீர்கள், பில்லி சூனியத்தின் மேல அதிகாரத்தை செலுத்த ஆரம்பித்து விடுவீர்கள், உங்க சூழ்நிலைகளின் மேல அதிகாரத்தை செலுத்த ஆரம்பித்து விடுவீர்கள். ஆனா இன்னைக்கு பாருங்க, விசுவாசியினுடைய நிலைமை என்ன? அதிகாரம் உள்ளவனா இருக்கிற மனுஷன் இன்னைக்கு அடிமையா உட்கார்ந்துட்டு இருக்கிறான். வியாதி அவனை அடிமைப்படுத்துது, இருளின் அதிகாரம் அவனை அடிமைப்படுத்துது, சூழ்நிலைகள் அவனை அடிமைப்படுத்துது. இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? சோதனையில மனசுக்குள்ள எத்தனையோ சோதனை வருது பாருங்க, வாழ்க்கையில எத்தனையோ சோதனை வருது. இட்ஸ் பிளேயிங். பிசாசு உங்க வாழ்க்கையில கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கிறான், பிசாசு உங்க வாழ்க்கையில ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்கான். நீங்களும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தேவ சாயலை நீங்கள் இழந்து விட்டீர்கள். அதை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்று தேவன் ஆசைப்படுகிறார். தேவ சாயலை நீங்கள் அடைய வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் தேவ சாயலை சுயத்தினாலே பெரும்படியாக விரும்புகிறாங்க, சுய முயற்சியினாலே பெற விரும்புகிறார்கள். தேவனிடத்திலிருந்து வருகிறது எல்லாமே ஃப்ரீ தான். இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்கிறார். தேவன் நமக்கு தருகிறது எல்லாமே கிருபைதான். அப்ப உங்க சுய முயற்சியினால அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, உங்க சுய முயற்சியினால எதையுமே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென், அல்லேலூயா. எதனால நீங்கள் ஆவியை பெற்றீர்கள்? எதனால நீங்கள் ரட்சிப்பை பெற்றீர்கள்? எதனால அற்புத அடையாளம் நடக்கிறது? கலாத்தியர் 3:2 ஒன்றை மாத்திரம் உள்ளத்தில் அறிய விரும்புகிறேன், நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதனாலே ஆவியை பெற்றீர்கள்? எதனால ஆவியை பெற்றீங்க? விசுவாசத்தினாலதான் பெற்றீங்க. உங்க முயற்சியினால நியாயப்பிரமாண கிரியினால பெற்றீங்களா? இல்ல. எதனால பரிசுத்த ஆவியை பெற்றீங்க? விசுவாசத்தினாலதான் பெற்றீங்க. அப்புறம் இன்னொரு வசனம், 5வது வசனத்துல, அன்றையும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதனாலே செய்கிறார்? அற்புதமும் எதனால செய்கிறார்? ஆவியும் எதனால கொடுக்கிறார்? விசுவாசத்தினாலதான் தருகிறார். கிருபை கொடுக்கிறது, விசுவாசம் எடுத்துக்கொள்கிறது. எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? இப்ப ஆவி எதனால பெற்றீங்க? விசுவாசத்தினால தான் பெற்றீங்க. ரட்சிப்பு எப்படி பெற்றுக்கொண்டீங்க? எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதில்லை, இது தேவனுடைய ஈவு. அப்ப ரட்சிப்பு எதனால பெற்றுக்கொண்டீங்க? விசுவாசத்தினாலதான் பெற்றுக்கொண்டீங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னு வைங்களேன், வசனத்துல இருந்து படிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 3வது வசனம், தேவாலயத்திலே பிரவேசிக்கிற போது பேதுருவும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் ஒரு இடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணியவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரான்கிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலதுகிற அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரங்களும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களோடு கூட தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்தான். இந்த அற்புதம் அடையாளம் நடக்குது. இப்ப வெள்ளியும் பொண்ணும் எங்கிடத்துல இல்லை, என்னிடத்துல இருக்கிறது உனக்கு நான் தருகிறேன் என்று சொல்லி அவனுக்குள்ள இருக்கிற தேவனுடைய சுகத்தை, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய வல்லமையை, அவனுக்குள்ள இருக்கிற அதிகாரத்தை யாருக்கு கொடுக்குறான்? பிச்சைக்காரனுக்கு கொடுக்குறான். இருந்தாதான் கொடுக்க முடியும், இல்லைன்னா கொடுக்க முடியாது. இப்ப உங்ககிட்ட வெள்ளியும் பொண்ணும் இருக்குதா இல்லையான்னு தெரியாது, ஆனா சொல்லுகிறேன், தேவன் உங்களுக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார், தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்க. பேதுரு
என்னிடத்தில் உள்ளதை நான் என்ன பண்ணுகிறேன் உனக்கு. பேதுருக்கிட்ட வெளியே பொண்ணும் இல்ல. என்ன இருந்துச்சு சொல்லுங்க, என்ன இருந்துச்சு? அதிகாரம் இருந்துச்சு. பேதுருக்கிட்ட அதிகாரம் இருந்துச்சுன்னா உங்ககிட்ட அதிகாரம் இருக்கா இல்லையா? I have no gold or silver, but I have one thing. I have authority. I have power. என்கிட்ட அதிகாரம் இருக்கு, என்கிட்ட வல்லமை இருக்கு. என் தேவன் எனக்கு சுகம் கொடுக்கிற வல்லமையை கொடுத்திருக்காரு, பிசாசு ஓட்டுகிற கிருபையை கொடுத்திருக்காரு, ஒரு மனுஷன் ஆறுதல் படுத்த முடியாத கிருபையை கொடுத்திருக்காரு. என்கிட்ட இருக்கிறத நான் என்ன செய்யறேன், கொடுக்கிறேன். பேதுருக்கிட்ட அந்த அதிகாரம் இருந்தது, பேதுரு அதை கொடுக்கிறாரு, அங்க சுகமாகுது. இது எப்படி நடந்துச்சுன்னு கேட்கிறாரு பேதுரு. இப்ப நாங்க வந்தோம், தேவலத்துக்கு வந்தோம், சப்பானியா பிறந்தான். பிறந்ததுல இருந்து எப்படி இருந்தா சப்பானியா இருந்தான். ஆனா இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க 36 வருஷமா சப்பானியா இருந்த ஒரு ஆளு, ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, 36 வருஷம் எப்படி இருக்கிறான், சப்பானியா இருக்கிறான். எல்லாருமே நீங்க பார்த்திருப்பீங்க. தேவாலயத்துக்குள்ள வரும்போது அவன் வெளியே எல்லாத்திட்டையுமே பிச்சை கேட்டுட்டு இருக்கிற ஒரு ஆளு, ஒரு பிரபலமான ஒரு ஆளு, எல்லாருமே பார்த்த ஒரு ஆளு. இவன் சுகமாக இல்லையா, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு தான் ஆன்சர் கொடுக்கிறாரு 16 வசனத்துல. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்குள்ளும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. இவன் பேதுரு என்ன சொல்லல, விடிய ஜெபம் பண்ணிட்டு வந்தப்பா அதனால அற்புதம் நடந்துச்சுன்னு சொல்லல, அந்த மாதிரி பரிசுத்தமா வாழ்ந்துட்டு இருந்தேன் அதனால அற்புதம் நடந்துச்சுன்னு சொல்லல. என்ன சொல்றாரு, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினால. என்ன சொல்றாரு, நான் இயேசுவினுடைய நாமத்தை விசுவாசிக்கிறேன். அவர் எப்படி விசுவாசிக்கிறாரு, இயேசுவினுடைய நாமம் சுகத்தை கொடுக்கிற நாமம், இயேசுவினுடைய நாமம் பிசாசுகளை துரத்துகிற நாமம், இயேசுவினுடைய நாமம் அற்புதங்களை செய்கிற நாமம், இயேசுவினுடைய நாமம் விடுதலையாக்குகிற நாமம் என்று பேதுரு இயேசுவினுடைய நாமத்தை விசுவாசிக்கிறார். அல்லேலூயா. ஜஸ்ட் விசுவாசிக்கிறார். he believed. இயேசுவினுடைய நாமம் சுகத்தை கொடுக்கும், இயேசுவினுடைய நாமம் சப்பானியை எழுப்பி நடக்க வைக்கும், இயேசுவினுடைய நாமம் எல்லா அற்புதங்களையும் செய்யும் என்று பேதுரு விசுவாசிக்கிறாரு. விசுவாசிச்சாதான் தேவ மகிமையை காண முடியும், விசுவாசிகள்னா தேவனுடைய மகிமையை காண முடியாது. அப்ப இங்க பாருங்க, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை நான் பலப்படுத்தலப்பா. நான் ஜஸ்ட் யாரு, ஒரு கருவிதான், நான் ஒரு வேலைக்காரன் தான், நான் ஒண்ணும் பண்ணல. யாரு சுகமாக்குறது, ஏசு நாம சுகமாக்குச்சு. அப்புறம் என்ன சொல்றாரு, அவரால் உண்டாக்கிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வக சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. இது கிருபை. இழந்து போன சாயல் திரும்ப பெற்றுக்கொள்ளணும்னா அது கிருபையினாலதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீதியும் பரிசுத்தமும் கிருபையினாலதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எபேசியர் 4:24 நீங்க படிச்சீங்கன்னு வைங்களேன், அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போகும் இச்சையினால கெட்டு போகிற மனுஷனை நீங்கள் களைத்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். எடுத்து போட்டுக்கோ, ஆல்ரெடி இட்ஸ் கிரியேட்டட், நீங்க அதை எடுத்து போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆல்ரெடி அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆல்ரெடி இட் ஃபினிஷ்ட். தேவன் சொல்றாரு, கல்வாரி சிலுவையில் அவர் மதிக்கும் போது இயேசு என்ன சொல்றாரு, எல்லாம் முடிந்தது. எவ்ரிதிங் இஸ் ஃபினிஷ்ட். எல்லாமே முடிந்தது அப்படின்னு என்ன அர்த்தம், தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்து விட்டார். இயேசுவின் மூலமாய் நீங்கள் இழந்து போன மகிமையை, இயேசு எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தாரு, இழந்து போன மகிமையை திரும்ப தரும்படியாக, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கிறதுக்காகவே மனுஷகுமாரன் வந்தார். இட்ஸ் a grace. இழந்து போன சாயலை கிருபையின் மூலமாக மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர உங்களுடைய சுய முயற்சியினால இந்த மகிமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த அதிகாரத்தை, இந்த வல்லமையை, பரிசுத்தத்தையும் நீதியையும் நீங்கள் கிருபையினால மாத்திரம்தான் பெற்றுக்கொள்ள முடியும். சுய நீதியினால ஒருவன நீதிமானாக முடியாது, தேவ நீதியினாலதான் நீதிமானாக முடியும். அதனால்தான் இயேசுனுடைய பாவத்தை மன்னித்து நம்மை நீதிமானாக்கினார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதுவே அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆல்ரெடி தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்து விட்டார்.
கல்வாரி சிலுவையில இயேசு மரிக்கும் போது என்ன சொன்னார்? எல்லாம் முடிந்தது. என்ன முடிச்சாரு? பாவத்துக்கு எண்டிங் கார்டு கொடுத்துட்டாரு. அடிமைத்தனத்துக்கு எண்டிங் கார்டு கொடுத்துட்டாரு. எல்லாத்துக்கும் அடிமைத்தனம், எல்லாத்துக்குமே எண்டிங் கார்டு கொடுத்துட்டாரு. இப்ப ஆல்ரெடி தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை இழந்து போனதை கொடுத்துட்டாரு. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? இதை பெற்றுக்கொள்ள வேண்டும். யூ ஹேவ் டு ரிசீவ். இலவசமா ஆண்டவர் கொடுக்கிறார், நீங்க அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு சித்தம் உண்டு, சுகமாக. ரெண்டு ஜனங்க வந்து பெற்றுக்கொள்ள முடியாது. ஒண்ணு, அறிவில்லாதவங்க இந்த சாயலுக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது. சுயநீதியிலேயே வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா எப்ப தேவநீதிக்குள்ள பிரவேசிக்க முடியும்? இன்னும் சில ஜனங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்படல, இழந்து போன மகிமைய இன்னும் எனக்கு வரல, நான் வரக்கூடிய உலகத்துலதான் நான் ஆட்சி பண்ண போகிறேன், இந்த உலகத்துல நான் ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்லி நிறைய ஜனங்க நம்புறாங்க. ஏன்னா அவங்க என்ன நம்புறாங்கன்னா, நம்ம சாதாரண மனுஷங்க, நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா தன்னுடைய சீசனுக்கு ஆண்டு சொல்றது என்ன தெரியுமா? ஒருவன் என்னை விசுவாசிக்கிறவனா இருந்தால் அவன் நான் செய்த கிரிகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் மேலான கிரிகளை செய்வான் என்று தேவன் சொன்னார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரிகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் மேலான கிரிகளை செய்வான். இந்த பூமியில ஆண்டு நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. ஜனங்க வந்து இந்த அதிகாரத்தை சுயநீதியின் மூலமா பெற்றுக்கொள்ள ஆசைப்படுறாங்க, உபவாசத்தின் மூலமா பெற்றுக்கொள்ள ஆசைப்படுறாங்க, ஜெபத்தின் மூலமா பெற்றுக்கொள்ள ஆசைப்படுறாங்க. இதன் மூலமாலாம் உங்க சுய நீதியின் மூலமா, சுய கிரிகளின் மூலமாக இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. ஆல்ரெடி அவர் கொடுத்துட்டார். எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? உபவாசத்தை ரட்சிக்கப்பட்டீங்களா? உபவாசம் இருந்தீங்களா சிஸ்டர்? அடியேன் நான் உபத்திரவத்திலே மாட்டிக்கொண்டிருக்கிற போது நான் 40 நாள் உபவாசத்தில் அமர்ந்திருந்தேன். அப்பொழுது ஆண்டவர் எனக்கு காட்சி அளித்து, மகளே கவலைப்படாத என்று என் கண்ணீரை துடைத்து, நான் செய்த ஜெபத்தை கண்டு ஆண்டவரை ரட்சித்தார்னு சொல்றீங்களா? யாராவது சொல்ல முடியுமா? அல்லேலூயா. நான் செய்த நற்கிரிகளை பார்த்து தேவனை ரட்சித்தார்னு சொல்ல முடியுமா? இல்ல. ஆண்டு சுவிசேஷத்தை கேட்டீங்க, விசுவாசிச்சீங்க, தேவன் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தாரு இல்லையா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எப்படி பெற்றுக்கொண்டீங்க? நான் எப்படி பெற்றுக்கொண்டேன்? நான்லாம் வந்து உபவாசம் இருந்தா நல்ல நற்கிரிகளை பண்ணியே பெற்றுக்கொள்ளல. நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது மனுஷனுடைய பார்வையில தவறு செய்யக்கூடியவனா நான் இருந்தேன். ஆனா நான் விசுவாசத்தினால இதை பெற்றுக்கொண்டேன். எனக்கு அதே போலதான் அதிகாரத்தை தேவன் எதனால கொடுத்திருக்கிறாரு? எதனால கொடுத்திருக்காரு? விசுவாசத்தின் மூலமா கொடுத்திருக்கிறாரு. எனக்கு ஆண்டர் கொடுத்துட்டாரு அப்படின்னா உங்களுக்கு அதிகாரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். தேவன் உங்களுக்கு வல்லமையை கொடுத்திருக்காருன்னு விசுவாசிச்சீங்கன்னா தேவன் உங்களுக்கு வல்லமையை கொடுத்திருக்காருன்னு அர்த்தம். இன்னும் நீங்க விசுவாசிக்கலைங்க, எனக்கு இன்னும் கிடைக்கல, கிடைக்காத மாதிரி இருக்குதுங்க. அல்லேலூயா. எனக்கு இன்னும் அதிகாரம் வராத மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் நான் நல்லா ஜெபம் பண்ணணும் போல. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப 2 மணி நேரம் ஜெபத்தை இன்க்ரீஸ் பண்ணனா எனக்கு வல்லமை வந்துடும் நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் அசுத்தாவியின் போதனை. இட்ஸ் நாட் இன் கிரைஸ்ட் போதனை. நீங்க ஜெபம் பண்ணாலும் ஜெபம் பண்ணாம போனாலும் நீங்கள் யாரா இருக்கிறீங்க? பிள்ளைகளா இருக்கிறீர்கள். யூ ஆர் த சைல்ட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. இட் இஸ் given by grace. கிருபையினாலே இந்த அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதிகாரம் வந்துருச்சா வரலையா? வல்லமையை பெற்றுக்கொண்டீங்களா இல்லையா? பக்கத்துல எல்லாம் பார்க்காதீங்க, பாத்தீங்கன்னா நீங்க கெட்டு போயிடுவீங்க. பக்கத்துல சொல்லுவாங்க, வந்த மாதிரி இருக்குது, வராத மாதிரி இருக்குது. எங்க நான் சொன்னா ஒரு பிசாசு கூட போக மாட்டேங்குது. நான் சொன்ன என் பொண்டாடி கூட கீழ்ப்படிய மாட்டேங்கிறான். நான் சொன்ன என் கணவன் கூட கீழ்ப்படிய மாட்டேங்கிறான். எனக்கு அதிகாரம் வந்துச்சா வரலையா அப்படின்னு நீங்க வந்து பக்கத்துல இருக்கிறவங்க பார்ப்பாங்க. சரிங்களா? அல்லேலூயா. இப்பவே பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆளுங்க உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, இவளுக்கு வல்லமா வந்துட்டாலும், இவருக்கு அதிகாரம் வந்துட்டாலும் அப்படின்னு ஒரு சில பேர் நினைக்கலாம். ஆனா அதுதான் சத்தியம். உங்களுடைய பார்வையில நீங்களே அற்பமா நினைக்கலாம், மற்றவங்களுடைய பார்வையில நீங்க அற்பமா நினைக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனுடைய பார்வையில விசேஷித்தமானவர்களா இருக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. தேவன் உங்களுடைய தகுதியை பார்த்தோ, உங்களுடைய நிறத்தை பார்த்தோ, ஆளை பார்த்தோ என்ன பண்ணல, இந்த அதிகாரத்தை கொடுக்கல.
உங்களை அழைக்கும் போது இந்த அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்து விட்டார். என்னைக்கு தேவன் உங்களை ரட்சித்தாரோ, என்றைக்கு தேவன் உங்களை தேடி வந்தாரோ, அன்றைக்கே இந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்து விட்டார். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப நான் என்ன செய்யணும்? ஆல்ரெடி given by God. ஏற்கனவே தேவன் எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தபடியினால் நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். தேவன் எனக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். தேவன் எனக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். தேவன் எனக்கு நீதியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்க வேண்டும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அந்த விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது போல இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்தார். பேதுரு என்ன பண்றான்? இயேசுவினுடைய நாமத்தின் மேல விசுவாச வச்சதுனாலதான் அவன் சொல்றான், இங்க பாருப்பா, நான்லாம் வந்து சுகத்தை கொடுக்கலப்பா, இயேசுவின் நாமம் என்ன செஞ்சது? அவனுக்கு சுகத்தை கொடுத்தது. அப்ப இன்னைக்கு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, எனக்கு வந்து ஸ்தோத்திரம் கூட செய்ய தெரியாது, எனக்கு அல்லேலூயா கூட சொல்ல தெரியாது, ஆனா இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, இயேசு எனக்கு சுகத்தை, எனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்காரு என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, விசுவாசிச்சீங்கன்னா, நிச்சயமாகவே இன்னைக்கு உங்களுக்கு அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார். கொடுக்க போறல, கொடுத்துட்டார். ஆல்ரெடி கிவன். எங்க இருக்கு? உங்களுக்குள்ள இருக்கு அதிகாரம். எங்க இருக்கு? தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கு? இங்க வலது பக்கமா இடது பக்கமா இல்ல, மேலேயோ கீழே இல்ல, உங்களுக்குள்ள இருக்குது. தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கு? உங்களுக்குள்ள இருக்குது. உங்களுக்குள்ள என்ன இருக்கு? வாட் யூ ஹேவ். உங்களுக்குள்ள என்ன இருக்கு? தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளாய் இருக்கிறது, உங்களுக்குள்ளாக வந்துவிட்டது. வந்துருச்சா வரலையா? அதிகாரத்தை பெற்றுக்கொண்டீங்களா இல்லையா? இப்ப நீங்க சொன்னா பேய் ஓடுமா? ஓடாது. அதிகாரம் உள்ளவன் சொன்னாதான் ஓடும், அதிகாரம் இல்லாதவன் சொன்னா ஓடாது. இயேசு சொல்றாரு, மத்தேயு 28ஆம் அதிகாரம் வசனம், அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது இயேசு வச்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? இயேசு என்ன சொன்னாரு? சகலமும் எனக்கு, வானத்திலும் சரி பூமியிலும் சரி சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டது. கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவர்களும் பூலோகத்தில் உள்ளவர்களும் ஆகிய, காணப்படுகிறவர்களும் காணப்படாதவர்களும் ஆகிய சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்திரங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லாம் அவர் மூலமாக சிருஷ்டிக்கப்பட்டது. சிருஷ்டிக்கப்பட்டது என்றும் அவரால் இல்லாமல் ஒன்றும் உண்டாக்கப்படவில்லை. அது எல்லாத்தையுமே தேவன் வச்சுக்கிட்டாரா என்ன? இல்ல, இயேசு சப்பா உங்களுக்கு கொடுத்துட்டார், சகல அதிகாரத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டார். ஆனா நிறைய பேர் என்ன நம்புறாங்கன்னா, பிசாசுக்கு தான் வல்லமை இருக்குது, மனுஷனுக்கு வல்லமை இல்லைன்னு இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நம்பிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அதனால தான் அமாவாசை பிரேயர், பௌர்ணமி பிரேயர்னு நான் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா நான் சொல்லுகிறேன், பிசாசு கிட்ட வல்லமையே கிடையாது. யாருக்கிட்ட வல்லமை இருக்கு? இப்ப நான் கேட்கிறேன், பிசாசுக்கு வல்லமை இருக்கா இல்லையா? 4 கிழமைக்கு வல்லமை இருக்குதா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. 4 கிழமை, செவ்வாய்க்கிழமைக்கு சுகமார கிழமைக்கு வல்லமை இருக்கா? செவ்வாய்க்கிழமை பண்ணுனா உருப்படாது, சனிக்கிழமை பண்ணுனா உருப்படாதுன்னு சொல்லி 4 கிழமை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு மனுஷன் பாத்தீங்கன்னா, அதிகாரியா இருக்கக்கூடிய மனுஷன் எல்லாத்துக்கும் என்ன ஆயிட்டான்? அடிமையா மாறிட்டான். அடிமையா இருக்கிறது எல்லாமே என்ன ஆயிடுச்சுங்க? அதிகாரம் உள்ளதா மாறிடுச்சு. பாத்தீங்கன்னா, ஒரு கம்பெனில முதலாளி வேலைக்காரன் சொல்றதை கேட்டுட்டு இருந்தான்னா அந்த கம்பெனி உருப்படுமா? கண்டிப்பா அந்த கம்பெனி உருப்படாது. அது மாதிரி இன்னைக்கு அடிமைத்தனத்தை நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை உருப்படாது. இப்ப ஏசப்ப என்ன சொல்றாருன்னா, சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. முதல்ல பிசாசுக்கு எப்படி வல்லமை வந்துச்சு தெரியுமா? பிசாசு பொய் பேசி, ஆதாம் ஏவாள்கிட்ட பொய் பேசி அந்த அதிகாரத்தை எல்லாம் பிசாசு புடுங்கிட்டான். ஆண்டவர் அங்கிருந்து பிசாசை துரத்தும் போதே எப்படி அனுப்பினாரு? வல்லமையே இல்லாத ஒரு நபரா தான் பிசாச ஆண்டவர் அனுப்பினாரு. இந்த பிசாசுக்கு வல்லமை எப்படி வந்துச்சு? ஆதாம கிட்ட இருந்து புடுங்கிட்டான். இப்ப இந்த இயேசு சோதனை பண்ண வரா பாருங்க பிசாசு. லூக்கா 4ஆம் அதிகாரத்துல 5வது வசனம், பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்துல அவனுக்கு காண்பித்து
இவைகள் எல்லாவற்றின் மேல் உள்ள அதிகாரத்தையும் இவைகள் மகிமையையும் உனக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். பிசாசு சொல்றான், இந்த வல்லமை எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்ப இந்த வல்லமை யார் ஒப்பு கொடுத்தா? தேவனா மனுஷனா? பிசாசுக்கு எப்படி வல்லமை வந்துச்சு? பிசாசுக்கு எப்படி அதிகாரம் வந்துச்சு? தேவன் கொடுத்தாரா மனுஷன் கொடுத்தானா? மனுஷனா தேவனா? மனுஷன் தான் கொடுத்தான். பாவம் பண்ணப்படினால் அந்த அதிகாரம் எங்க போயிருச்சு? பிசாசு கிட்ட போயிருச்சு. வல்லமை அவன்கிட்ட போயிடுச்சு. இப்ப இயேசுகிட்டே அதே மாதிரி தான் சொல்றான். இயேசுகிட்ட வந்து இதா சகல அதிகாரம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ சாஷ்டாங்கமா விழுந்தீங்கன்னா இந்த அதிகாரத்தை நான் உனக்கு தருவேன், இந்த வல்லமையை நான் தருவேன்னு சொல்லி பிசாசு சொல்றான். ஆனா ஏசப்பா சொல்றாரு, உங்ககிட்ட இருந்து வல்லமையை புடுங்கிறதுக்கு வேற ஒளி வச்சிருக்கிறப்ப, நீ கொடுத்து என்ன செய்யறதுல நான் வாங்க மாட்டேன், நீயே கொடுத்துட்டு உங்ககிட்ட இருந்து என்ன பண்ண போற, உன்கிட்ட புடுங்க போறேன், நீயே கொடுத்துட்டு ஓட போறேன்னு சொல்லி ஏசு சொல்றாரு. கல்வாரி சிலுவையில இயேசு மரிக்கிறதுக்கு முன்னாடி பிசாசுக்கு வல்லமை இருந்துச்சு. கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பின்னாடி இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வல்லமை வந்து விட்டது. தேவன் உங்களுக்கும் எனக்கு வல்லமையை கொடுத்து விட்டார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு அமாவாசைக்கு வல்லமை இல்லை, பௌர்ணமிக்கு வல்லமை கிடையாது, பில்லி சுண்ணத்துக்கு வல்லமை கிடையாது, பேய்க்கு வல்லமை கிடையாது, பிசாசுக்கு வல்லமை கிடையாது. நீங்க எதை நம்புறீங்களோ அப்படிதான் அது பிசாசு மாறுவான். பிசாசுக்கு வல்லமை இருக்குது நீங்க நினைச்சீங்கன்னா பிசாசுக்கு வல்லமை இருக்குது. பிசாசுக்கு வல்லமை இல்லைன்னு நினைச்சீங்கன்னா பிசாசுக்கு வல்லமை கிடையாது. அதனாலதான் இயேசுசாமி சொல்றாரு, சகல அதிகாரமும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அந்த வல்லமையை தேவன் உங்களுக்கு அவரே வச்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? அவர் வச்சுக்கல. உங்களுக்கும் எனக்கும் தேவன் வல்லமையை கொடுத்திருக்கிறார். கொடுத்தாரா இல்லையா? கொடுத்திருக்கிறார். இப்போ லூக்கா 10:19 படிக்கலாமா? 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆண்டு என்ன சொல்றாரு? சத்தமா சொல்லுங்க. படிச்சீங்களா? லூக்கா 10:19 என்ன சொல்லுது? சர்ப்பங்களை தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இந்த சர்ப்பம் என்ன தெரியுமா பண்ணும்? ஏமாத்தம். சர்ப்பம் கொத்திருச்சுன்னா மனுஷன் மறிச்சு கூட போயிடுவான், அவனுக்கு வலி வரும், அவனுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வரும். அப்ப பிசாசு உங்ககிட்ட பேசுற தந்திரங்களை, உங்ககிட்ட பயன்படுத்துகிற சோதனைகளை நீ மிதித்து போடுவாய் என்று தேவன் சொல்லுகிறார். தேள் உங்களை ஏமாத்தும். அது போல பிசாசு கொண்டு வருகிற எல்லா சோதனைகளையும் தேவன் என்ன செய்யறாரா? மேற்கொள்ளும்படியாக உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துக்கிறார். சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும். என்ன வல்லமை? சகல வல்லமையும். பிசாசினால வருகிற எல்லா வல்லமைகளையும், எல்லா தந்திரத்தையும், எல்லா சோதனைகளையும் மேற்கொள்ளும்படியாக தேவன் நமக்கு என்ன பண்ணிட்டாரு? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. யுத்தத்துக்கு போன 2 பார்ட்டி சண்டை போடுவாங்க இல்லையா? கைப்புள்ளிக்கே இவ்வளவு அடினா, அடி கொடுத்தவனுக்கே இவ்வளவு வலினா, அடி வாங்கினவனுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டா 2 பேரும் என்ன பண்ணுவாங்க? குத்திக்குவாங்க. ஒருத்தனுக்கு மண்டம் உடையும், ஒருத்தனுக்கு கை உடையும். ஆனா இங்க சொல்லுது, நீங்க பிசாசு கிட்ட போய் நீங்க பிசாசை துரத்த போனீங்கன்னா, நான் போய் பிசாசை துரத்துனங்க, அதனால இந்த ஆவி எங்க வீட்டுக்கு வந்துருச்சுங்க, எங்க வீட்டுல வந்து சண்டை போடுதுங்க, எங்க வீட்டுல குழப்பத்தை உண்டாகுதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நானும் இது வரைக்கும் நான் எத்தனையோ ஆவிகளை ஓட்டி இருக்கிறேன். ஒரு நாள் கூட வந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த ஆவி தொடாத மாதிரி பார்த்துக்கோங்க, நான் ஒரு நாள் அதை பத்தி கேர் பண்ணது கிடையாது. நான் பாட்டுக்கு வருவேன், ஜெபம் பண்ணுவேன், படுத்து தூங்கிடுவேன். அதுக்காக நான் ஒரு நாளைக்கு கேர் பண்ணதே கிடையாது. அப்ப பாருங்க, பிசாசு என்ன செய்ய முடியாது? உங்களை சேதப்படுத்த முடியாது, உங்களுடைய குடும்பத்தை தொட முடியாது. ஏன்? உங்க நிழல கூட பிசாசு தொட முடியாது. ஏனெனில் தேவன் உங்களுக்கு சகல அதிகாரத்தையும் உங்களுக்கு தந்திருக்கிறார். கல்வாரி சிலுவைக்கு முன்னாடி அவனுக்கு வல்லமை இருந்துச்சு. கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பின்னாடி பிசாசு கிட்ட இருக்கிற வல்லமைகளை எல்லாம் புடுங்கி ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் பிசாசு என்ன செய்யும்? உங்களை
மேற்கொள்ளும். ஆமென். அல்லேலூயா. இப்ப பாத்தீங்கன்னா 10 மத்தேயு 10:1 வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்கள் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா சீசர்களுக்கு அசுத்த ஆவியை துரத்துற வல்லமைய, வியாதிகளை துரத்துகிற வல்லமைய, நோய்களை துரத்துற வல்லமைய, அதிகாரத்தை கொடுக்கிறார். இந்த வியாதி எதனால சுகமாகுதுன்னா அதிகாரத்தினாலதான் சுகமாகும். நீங்க 20 நாள் பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணாலும் சரி. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இவ்வகையான பிசாசு ஏசு ஒரு இடத்துல சொன்னாரு. இப்ப பிசாசு ஓட்ட வரும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா தான் பிரதர் பிசாசு ஓடும் அப்படிம்பாங்க. இயேசு சொல்றாரு இவ்வகையான பிசாசு. இவ்வகையான பிசாசுன்னா எவ்வகையான பிசாசு? போய் பேதுரு ஜெபம் பண்ணான். பேதுரு துரத்தும் போது ஓடல. ஏன் ஓடலன்னா அவிசுவாசம் என்கிற பிசாசு பேதுருக்குள்ள இருந்தது. அதனாலதான் பிசாசு ஓடல. அதனாலதான் தேவன் சொன்னாரு, ஏசப்பா சொன்னாரு, இவ்வகையான பிசாசுன்னா எவ்வகையான பிசாசு? உங்களுடைய அவிசுவாசம். எவ்வகையான பிசாசு? உங்களுடைய அவிசுவாசம். உங்களுடைய அவிசுவாசம் இருக்கிற வரைக்கும் என்ன ஆகாது? பிசாசு போகாது. அதனாலதான் சொன்னாரு இவ்வகையான பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும். அப்ப எதுக்காக உபவாசம் இருக்கணும், எதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னா விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கிறதுக்காக தான் ஜெபம் பண்ணணுமே தவிர ஜெபம் பண்றதுனால பிசாசு ஒரு நாளும் போறது இல்லை. அப்ப சீசர்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்தாரா? பிசாசை துரத்துற அதிகாரத்தை சீசர்களுக்கு மட்டும்தான் கொடுத்தாரா? வியாதியை சுகமாக்குகிற வல்லமைய பாஸ்டர்களுக்கு மட்டும்தான் கொடுத்தாரா? இல்ல, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சபையே, நீங்க தான் சபை. கட்டடம் சபை அல்ல. பில்டிங் இஸ் நாட் a temple of God. You are the temple of God. The spirit of God is dwell in you. அவர் மனுஷன் கட்டுகிற இடத்துல அவர் வாசம் பண்ணுகிறவர் அல்ல, மனிதனுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். நீங்க தான் தேவனுடைய பிள்ளை. உங்களை ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். உங்கள் மூலியமாக தேவன் பேச விரும்புகிறார். கல்லு மூலியமா கூட பேச விரும்புகிற தேவன், கழுதையின் மூலமா கூட பேச விரும்புகிற தேவன், உங்கள் மூலியமாகவும் தேவன் பேச விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. உங்கள் மூலியமாய் கிரியை செய்ய விரும்புகிறார். உங்கள் மூலமாய் வியாதிகளை சுகமாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உங்கள் மூலியமாய் பிசாசுகளை துரத்த வேண்டும் என்று விரும்புகிறார். உங்கள் மூலியமாய் இந்த உலகத்திலே அவர் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. நாம எப்படி ஜெபம் பண்றோம்? ஆண்டவரே உன் சித்தத்தின்படி அவர்களை அனுப்பும். நான் பொருள் யாரும் ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஆண்டவரே உன் சித்தத்தின்படி அந்த சிஸ்டரை அனுப்பும், அந்த பிரதரை அனுப்பும். நான் அப்படிதான் ஜெபம் பண்ண. ஆண்டு ஊழியத்தை வைக்கும் போது ஆண்டவரே ஆபிரகாமை அனுப்பும், யோவானை அனுப்பும், பேதுருவை அனுப்பும். நானும் ஜெபம் பண்ணேன். என் ரூம்ல இருக்கிறவங்க எல்லாம் ஆபிரகாமு, யாக்கோபு, பேதுரு இப்படிலாம் வச்சுருந்தாங்க. ஆண்டவரே இவங்கெல்லாம் நல்ல பேர் வச்சிருக்கிறாங்க, கிறிஸ்டியன் பேரை வச்சிருக்கிறாங்க, இவங்களை அனுப்புங்க ஆண்டவரே, என்ன என்ன பண்ணாதீங்க, அனுப்பாதீங்க அப்படின்னு நான் வந்து ஜெபம் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அதிகாரம் கொடுத்திருக்காரா இல்லையா? கொடுத்திருக்கிறார். இப்ப நீங்க இதை என்ன செய்யணும்? நீங்க அதிகாரத்தை பெற்றுக்கொண்டபடினால நீங்க தான் புறப்பட்டு போகணும். உங்களுக்கு ஆண்டவர் வல்லமையை கொடுத்திருக்கிறார். ஆல்ரெடி பவர் ஆஃப் காட் இஸ் டிவில் இன் யூ. தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபேசியர் 3:20 நேரம் திருப்பலாமா? நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே. நமக்குள்ள என்ன கிரியை செய்து? என்ன கிரியை செய்து சொல்லுங்க? நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே. நமக்கு செய்கிற வல்லவராகி அவருக்கு நமக்குள்ள என்ன கிரியை செய்து? வல்லமை கிரியை செய்து. 2 கொரிந்தியர் 4:7.
2 கொரிந்தியர் 4:7. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளக்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஆமென். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். உங்களுக்குள்ள தேவனுடைய வல்லமை இருக்கா இல்லையா? வசனம் சொல்லுது உங்களுக்குள்ள வல்லமை இருக்குன்னு சொல்லுது. வல்லமை 2 பேதுரு 1:3. 2 பேதுரு 1:3. தம்முடைய மகிமையினாலும் காரணத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருந்துமன்றி. வல்லமை கொடுத்ததுனாலதான் நீங்க அவரை அறிஞ்சு கொள்றீங்க, வல்லமை கொடுத்ததுனாலதான் ஜெபம் பண்றீங்க, வல்லமை கொடுத்ததுனாலதான் நீங்க கிரியை செய்றீங்க. அப்ப தேவன் ஆல்ரெடி உங்களுக்கு பவரை கொடுத்துட்டார், அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறாரு, வல்லமைகளையும் தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். இப்ப நீங்க என்ன செய்யணும்? இந்த அதிகாரத்தையும் இந்த வல்லமைகளையும் எடுத்து நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ஆமென். இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, தேவன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். பிரச்சனை வந்துருச்சு, ஆண்டவரே இந்த பிரச்சனையை பார்த்துக்கோங்கன்னு சொல்றோம். பிசாசு தொந்தரவு வந்துருச்சா, அந்த பிசாசை பார்த்துக்கோங்கன்னு சொல்றோம். இல்ல, அதிகாரம் உங்ககிட்ட தான் இருக்குது. பரலோகம் தேவனிடத்துல இருக்குது, ஆனால் பூமியோ தேவன் உங்ககிட்ட கொடுத்துட்டாரு. கடுகள விசுவாசம் இருந்து இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் என்று சொல்லி உங்களுடைய உள்ளத்தில் நான் சொன்னபடியாகவே நடக்கும் என்று விசுவாசித்தால் நிச்சயமாக நீங்க சொன்னபடியாகவே பெயர்ந்து போகும் என்று சொல்கிறார். ஆகவே ஆல்ரெடி தேவன் ஜெயம் எடுத்து அந்த ஜெயத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டாரு. இப்போ நீங்க அந்த அதிகாரத்தையும் வல்லமைகளையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். பிசாசை பார்த்து சொல்லணும், அதிகாரம் எனக்கு ஆண்டு கொடுத்திருக்காரு. இப்ப நான் சொல்றேன், இயேசுவினுடைய நாமத்தினாலே போ அப்படின்னு சொன்னா நீங்க சொன்னா போவானா போக மாட்டானா? போவான். உங்களுடைய தடைகளை பார்த்து பேசுங்க, இயேசுவின் நாமத்துல தடை உடைவதாகன்னு சொல்லுங்க, தடை உடையும். சோதனையை பார்த்து சோதனையை என்னை விட்டு போ அப்படின்னு சொன்னா போகும். நீங்க வாயை திறக்கலன்னா ஒண்ணும் நடக்காது. நீங்க வாயை திறந்தாதான் எல்லாம் நடக்கும். பிசாசு இயேசுகிட்ட வந்து, ஆண்டவரே எங்களை இந்த பன்னிக்கூட்டத்துக்குள்ள அனுப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கிறான். அதனால ஆண்டவர் அவங்களை பன்னிக்கூட்டத்துக்குள்ளாக அனுப்புறாரு. இப்ப யாரோ புறப்பட்டு போறாங்க, வல்லமை இல்லாதவங்க, அதிகாரம் இல்லாதவங்க புறப்பட்டு போறாங்க. அவங்க போய் ஜெபம் பண்ணும் போது அற்புதம் நடக்கும் போது நீங்கள் தேவனுடைய சாயலை கிருபையின் மூலமாய் விசுவாசத்தை கொண்டு கிருபையை கொண்டு விசுவாசத்தினாலே நீங்கள் பெற்றிருக்கிறபடியினால நீங்க தாங்க புறப்பட்டு போகணும். யாரு புறப்பட்டு போகணும்? ஏன்னா உங்களுக்குள்ளாக அந்த வல்லமையை தேவன் வைத்திருக்கிறார், உங்களுக்குள்ளாக அந்த அதிகாரத்தை வைத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை உங்களுடைய பிசினஸ்ல உபயோகப்படுத்துங்கள், உங்களுடைய வேலையிலே பயன்படுத்துங்கள், இல்லையா உங்களுடைய குடும்பத்திலே பயன்படுத்துங்கள். அதிகாரம்னா நான் அதிகாரம் உள்ளவன், அதனால ஏன் பொண்டாட்டி இப்படிதான் இருக்கணும், அந்த அதிகாரம் இல்லை, போட்டு அடிச்சிடாதீங்க நான் அதிகாரம் உள்ளவன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடாதீங்க. அப்படி இல்லை, அசுத்த ஆவியின் மேல தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். சரி, அல்லேலூயா. விசுவாசம் வந்துருச்சா வரலையா? கடுகள விசுவாசம் இருந்து மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லி உங்களுடைய உள்ளத்திலே நீ பெயர்ந்து போ என்று சொன்னால் என்னாகும்? பெயர்ந்து போகும். உங்களுடைய உள்ளத்திலே பெயர்ந்து போகும் என்று விசுவாசித்தால் பெயர்ந்து போகும். ஆகவே நீங்கள் சூழ்நிலைகளை பார்த்து பேச வேண்டும். ஏன் நான் புறப்பட்டு போ சொன்னாரு? தாமதிக்காத, நீ புறப்பட்டு போ அப்படின்னாரு. ஏன்னா ஆல்ரெடி தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து விட்டார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீ புறப்பட்டு போ. ஏனால் நீங்க போகும்போது நீங்க தனியால போகல. தேவன் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செம்மையாக்குவேன், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், மலைகள் குன்றுகள் யாவும் சரிசமமாய் நான் மாற்றுவேன். ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி போய் எல்லாத்தையும் ஆயத்தமாக்கி வைப்பார். ஆமென். அதனால சோதனையை பார்த்துட்டு அழுகாதீங்க, பிரச்சனையை பார்த்து கவலைப்படாதீங்க, இல்லையா? தோல்வியை பார்த்து குழம்பி போகாதீங்க.
இப்ப சொல்லுங்க, தோல்வி எனக்கு ஜெயமாய் மாறும். சொல்லுங்கன்னா அந்த சொல்றது இல்ல, வீட்டுல போய் சொல்லுங்க. சர்ச்சில் சொல்லிட்டு வீட்டுல போய் எது சொல்லாம இருந்தீங்கன்னா அதான் பிசாசு உங்க 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 வாழ்க்கையில விளையாடுவான். ஃபுட்பால் விளையாடுவா, கிரிக்கெட் விளையாடுவா, எல்லாம் விளையாடுவா. நீங்க ஆடியன்ஸ் மாதிரி ஆயிருவீங்க. ஆமென். இந்த 2025ல உங்களை ஆண்டவர் சுதந்திரிக்கும்படியாக உங்களை வச்சிருக்கார். நீங்க சுதந்திரிக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். இதெல்லாம் ஒரு பேர்டனா தூக்கிட்டு சுத்தாதீங்க. மன கவலை, மன குழப்பம், அந்தகார ஆவி உங்க மனசுக்குள்ள கிரியை செய்யுது. நல்லா கவலைப்படும் மகளே. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, கவலைப்பட்டாதான் நம்ம வாழ்க்கை மாறுமா நினைக்கிறீங்க. பிசாசு என்ன பண்றான்? அந்தகார வல்லமையை உங்களுடைய இருதயத்துக்குள்ள அனுப்பி பிசாசு கிரியை பண்றான். ஆனா என்ன செய்யணும்? மனசு கவலையா மாறுதா? சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தாலே மனசுக்குள்ள கிரியை செய்கிற அந்தகார ஆவியை என்னை விட்டு வெளியே போன்னு சொல்லுங்க. முதல்ல கவலையை வெளியே போ, வறுமையை என்னை விட்டு வெளியே போ, வியாதியை என்னை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட் கொடுங்க. கமெண்ட் பண்ணி பேசுங்க. அல்லேலூயா. ஏன் பேசணும்? அதிகாரமே உங்ககிட்ட தான் இருக்குது, சாவியே உங்ககிட்ட தான் இருக்குது. நீ பூலோகத்தில் எதை கட்டுகிறாயோ அது பரலோகத்திலும் கட்டப்படும். பூலோகத்தில் எதை கட்டவிழ்க்கிறாயோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும். நீங்க கட்டினதான் கட்டப்படும், கட்டவிழ்த்ததான் கட்டவிழ்க்கப்படும். அல்லேலூயா. சாதாரணமா முடிகிற விஷயத்த நம்ம இழுத்து போட்டு கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். இனிமே இத லகுவா மாத்திருங்க. அல்லேலூயா. யாருக்காவது பிசாசு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னை கூப்பிடாதீங்க, நீங்களே ஜெபம் பண்ணி துரத்திருங்க. ஜெபம் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. தலைமையில கை வச்சு நீங்க அடிமைத்தனத்தின் ஆவி என்ன பண்ணல, நீங்க பெருல அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சிவகரத்தின் ஆவியை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7 நம்ம படிக்கும் போது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார். நம்ம அடிமைத்தனமான ஆவி அல்ல. யூ ஆர் த சைல்ட் ஆஃப் காட். நீங்கள் தேவனுடைய புத்திரர்களா இருக்கிறீங்க. அல்லேலூயா. தேவன் உங்களை ராஜரீக ஆசாரிய கூட்டமாக மாத்தி விட்டார். நீங்களா யாரு? நீங்களும் ஒரு பாஸ்டர் தான். நிறைய பேர் பாஸ்டர் வீட்டுக்கு வரேன்னு கோச்சுக்கிறாங்க. ஆனா தெரிய மாட்டேங்குது, நீங்க ஜெபம் பண்ணா நன்மை நடக்கும்னு தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. ஏங்க நீங்க ஜெபம் பண்ணா நடக்காதுங்களா? நான் வந்து ஜெபம் பண்ணாதான் நடக்குமா? தேவன் என்ன ஆண்டு தேவனுடைய வார்த்தையை விவரிக்கும்படியாக ஆண்டு வச்சிருக்காரு. நீங்க கேட்கறீங்க, வீட்டுல போய் அதை செஞ்சு பாருங்க. பேய் ஓடுதா இல்லைன்னு பாருங்க, வியாதி ஓடுதா இல்லைன்னு பாருங்க. உங்களுக்கு தலைவலி வருதா, செஞ்சு ஜெபம் பண்ணி பாருங்க. இயேசுவின் நாமத்தினால. பாஸ்டர் ஏதோ பிரசங்கம் பண்ணார் 2025 ஃபர்ஸ்ட் நியூ இயர்ல பிரசங்கம் பண்ணாரு. எனக்கு அதிகாரம் வந்திருக்குதுன்னாரு, வல்லமை வந்திருக்குதுன்னாரு. அதனால அதை நம்புறேன், அதை விசுவாசிக்கிறேன். தேவன் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால தலைவலியை என்னை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி பாருங்க. என்ன ஆக போகுது? தலைவலி போகுமா போகாதா? இதுக்காக போய் 2 நாள் உபவாசத்துட்டு ஜெபம் பண்ண போறீங்களா? 2 நாள் வல்லமை வரப்போகுது. ஏங்க உங்க கிரியினால வல்லமை வராதுங்க. ஆல்ரெடி அவருக்கு உங்களுக்குள்ள வச்சுட்டாருங்க. உங்களுக்குள்ள ஆண்டவரே அந்த கிருபைய கொடுத்திருக்கிறார். இட்ஸ் கிரேஸ். நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் வல்லமை வர மாட்டேங்குது. முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் அதிகாரம் வர மாட்டேங்குது. முயற்சி பண்றதுனால தான் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இப்ப கவனிங்க, எதுக்கு ஜெபம்னா, இப்ப ஆல்ரெடி இப்ப எனக்கு வந்து பலன் இருக்குது. நான் காலையில இருந்து சாப்பிடல. இந்த மொபைலை தூக்க முடியுமா? தூக்க முடியாதா? தூக்க முடியும். ஒரு 40 நாள் நான் சாப்பிடாம இருந்து தூக்க முடியுமா? தூக்க முடியாது. அது மாதிரி சாப்பிட்டாதான் தூக்கணும்னு இல்ல, சாப்பிடாமையும் என்ன செய்ய முடியும்? கொஞ்ச நாள் தூக்க முடியும். எனக்கு வல்லமை அதிகாரம் இருக்குது, வல்லமை இருக்குது, பலன் இருக்குது, அதனால தூக்குறேன். அப்போ எதுக்கு சாப்பிட்றேன்னா, கொஞ்சம் இன்னும் பலன் வரணும், ஸ்ட்ரென்த்தா வாழணும். அதுக்காக தான் நம்ம சாப்பிட்றோம். அது மாதிரி தான் எதுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, இன்னும் நம்ம என்ன செய்யணும்? ஸ்ட்ரென்த்தா மாறணும், இன்னும் நம்ம அதிகாரம் உள்ளவங்களா மாறணும், இன்னும் வந்து பெரிய காரியங்களை செய்யறது நமக்கு பலன் வேணும். அதுக்காக தான் நம்ம ஜெபம் பண்றோம். அப்ப ஆல்ரெடி தேவன் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. அதனால நீங்க என்ன பண்ணணும் இந்த வருஷம்? ஹலோ, இந்த வருஷம் என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க. இந்த வருஷம் தூங்கிட்டு இருக்கணுமா?
புறப்பட்டு எல்லாரும் சொல்லுங்க சத்தமா. எங்க போனோம்? ஊருக்கு போகணுமா? எங்க போனோம்? சுவிசேஷம் சொல்றதுக்கு மாத்திரம் போகணுமா? புறப்பட்டு போகணும் அப்படின்னா என்ன செய்யணும்? போய் தொழிலை செய்யுங்கள், போய் வேலையை தொடங்குங்கள், போய் ஊழியத்தை செய்ய ஆரம்பியுங்கள், போய் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பியுங்கள், போயிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பியுங்கள், போய் வியாதியை சுகமாகுங்க, போய் பிசாசை துரத்துங்க, எதையாவது செய்யுங்க. ஆனா எதுவுமே பண்ணாம என்ன சொன்னாதீங்க, இருக்காதீங்க. அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறாங்க இன்னும் எனக்கு நேரம் வரல, எனக்கு இன்னும் ஒரு நேரம் இருக்குது, இன்னும் நேரம் வரல. இன்றைக்கே ரட்சிப்பினால், இன்றைக்கே மீட்பின் நாள் ஆகையினால், நீங்கள் வல்லமையை பெற்றுக் கொண்டபடியினால், நீங்கள் அதிகாரத்தை பெற்றுக் கொண்டபடியினால், நீங்க தான் என்ன செய்யணும்? புறப்பட்டு போக வேண்டும். ஆமென். புறப்பட்டு போவீங்களா? சுவிசேஷம் சொல்லுவீங்களா? சத்தமா சொல்லுங்க. புறப்பட்டு போவீங்களா? சுவிசேஷம் சொல்லுவீங்களா? வியாதியை சுகமாக்குவீங்களா? பிசாசை துரத்துவீங்களா? அற்புத அடையாளத்தை செய்வீங்களா? நிச்சயமா ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்க மூலியமா ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை இந்த வருஷம் கண்டிப்பா செய்ய போகிறார். ஆமென். அற்புதத்தை நிச்சயமா நீங்கள் காண போகிறீர்கள். ஆமென். நம்ம முடிச்செல்லாம் எழுந்து நிற்போம். நம்ம ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் எழுந்து நிற்போம். மீண்டும் செய்தியை நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில பார்ப்போம். நம்ம எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவர். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்ட. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்ட. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அழைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்ட. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷம் ஆண்டவரே எங்களுக்கு இப்படிப்பட்ட வார்த்தையை கொடுத்தபடினாலே ஸ்தோத்திரம். நாங்கள் புறப்பட்டு போய் அநேக அற்புதங்களை நாங்கள் ஆண்டவரே செய்ய போகிறோம். அநேகரை ரட்சிப்புகளை கொண்டு வர போகிறோம். அநேகரை கத்தவரங்கள் சீசராக போகிறோம். அநேகரை ஆண்டவரே உமது ராஜ்யத்தில் கொண்டு வந்து சேர்க்க போகிறோம். ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட வல்லமைகளை அதிகாரத்தை நீர் எங்களுக்கு தந்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் புறப்பட்டு போக போகிறோம். எங்களுக்காக முன்னாடி எல்லாவற்றையும் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுக்கு இப்படிப்பட்ட வல்லமைகளை நீர் கொடுத்தபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்த உடைய கிருபையினால முடிக்கணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம கூட தங்கி இருப்பதாக. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.